நீங்க சொல்றீங்க இவ்வளவு தெளிவா ராமா சொல்லிட்டு இருக்காங்கன்னு. அப்படி இருந்துமே இந்த பிரச்சனைகள் இருக்குல்ல, இது அடுத்த கட்டத்துக்கு எப்படி அவர் எடுத்துட்டு போவாருன்னு நினைக்கிறீங்க? பிரச்சனையே இல்ல சக்தி. ஓகே. பிரச்சனையே இல்ல. நான் வேணா சொல்றேன் உங்களுக்கு. டாக்டர் என்ன சொல்றாரோ அந்த வண்டி மக்கள் அப்படியே கேட்பாங்க. அன்புமணி மீது மரியாதை நம்பி வச்சிருப்பாங்க. அது வேற விஷயம். அவர் மீது நம்பிக்கை மரியாதை வச்சிருப்பாங்க. அவரை புறக்கணிக்க மாட்டாங்க. ஆனா டாக்டர் எடுத்து அறிவிக்கக்கூடிய முடிவு தான் அந்த மக்கள் கட்டுப்படுவாங்க. நீங்க இதே மாதிரி எத்தனையோ பிளவுகள் வந்ததுங்க பாமக. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பூத்தா அருள்மொழி, பூத்தா இளங்கோவன் சேலம் மாவட்டத்தில் எப்படின்னா டாக்டருக்கு பிறகு அவங்க தான் இருந்தாங்க. டாக்டர் ராமதாஸுக்கு பிறகு அவங்க தான் அப்படின்ற ஒரு நிலை இருந்தது. அவங்களே விலகும் போது அப்போ நாங்கெல்லாம் சின்ன வயசு அப்பெல்லாம் நினைச்சுன்னா கட்சி அவ்வளோதான் நினைச்சோம். அப்போ ஒன்றும் பண்ண முடியல. அதன் பிறகு வந்து வன்னியர் சங்க தலைவராக பார்த்தசாதின்னு ஒருத்தர் இருந்தார். அவர் விலகும் போது அப்படிதான் முடிஞ்சிச்சுன்னு நினைச்சோம். ஒன்றும் பண்ண முடியல. அதன் பிறகு வந்து பார்த்தீங்கன்னா பேராசிரியர் தீரன் விலகினாரு. அப்போ ஒன்றும் பண்ண முடியல. புரியுதுங்களா? இப்படி வந்து பல நேரங்களில் திமுக போன்ற கட்சிகளால் வந்து ஒவ்வொரு நிர்வாகிகளும் முக்கியமான தலைவர்களையும் நீக்கி அழகு பார்த்திருக்காலாம் இருக்காங்க. ஆனால் அப்போ கூட பாட்டாளி மக்கள் கட்சி வந்து ராமதாஸுடைய முழு கட்டுப்பாட்டில் தான், டாக்டர் ஐயாவுடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்கு.